Hi, hello, vanakkam. Welcome to SR Arts and Crafts from Santhi. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய வீடியோ அப்லோட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனுடைய 5th வீடியோ பேசிக் 25 ஸ்டிச்சஸ்னுடைய வீடியோவை இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் 25 ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சுங்கிறது தான் வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் வெரி பேசிக் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நல்லா லேர்ன் பண்ணிட்டோம்னா தான் நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டரிங் போடுறதுக்கு நமக்கு வந்து ஈஸி அண்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச்சு வந்து ஜரி த்ரெட் அண்டு சில்க் த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு போடலாம். பேசிக்கு போடுறவங்க வந்து ஜரி த்ரெட்டு தான் வந்து போட்டு பழகணும்னா ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கு பின்னாடி வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து போட்டு பழகிட்டோம்னா நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் வந்து ஒரு 2 days போட்டு கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பழகிக்கிங்க. அந்த 2 நாள் ஆகி முடித்த உடனே அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச்சு போடுறதுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஜரி த்ரெட்டு வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா நம்ம நெக் லைனு அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஒரு மோட்டிவ் டிசைன் போட்டோம்னா அதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 நாள் வந்து ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சு வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச்சு, ரெண்டாவது வந்து க்ரீப்பிங் செயின் ஸ்டிச்சு. க்ரீப்பிங் செயின் ஸ்டிச்சுனா கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாக போடுறது தான் வந்து க்ரீப்பிங் செயின் ஸ்டிச்சு. தேர்ட் ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பீகாக்ல இருக்குது அந்த ஃபெதருக்கு யூஸ் பண்ணலாம், லீஃப்க்கு வந்து அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய பிளேஸாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஈஸியாக கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸே ஆர்டர் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா அந்த நெக் லைனுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்தோம்னா ஈஸியாக அந்த பிளேஸ் வந்து கவர் ஆகும், நம்ம குயிக்காக அதை வந்து முடிச்சிடலாம். அடுத்தது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம எப்படி போடுறோமோ அடுத்தது டைரக்ஷன்லேயும் நம்ம போடுறது தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுறப்ப அதையே வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது 5வது ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. ஃப்ளை ஸ்டிச்சும் நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து 6th ஸ்டிச்சு ஃபெதர் ஸ்டிச்சு. ஃபெதர் ஸ்டிச் வந்து சேம் டு தட் ஆஃப் த ஃப்ளை ஸ்டிச்சு. 7வது ஸ்டிச் வந்து லீஃப் ஸ்டிச்சு. இந்த லீஃப் ஸ்டிச் வந்து நம்ம லீஃப் போர்ஷனுக்கு போடுவோம். இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் லீஃப் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதை குயிக்காக நம்ம அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பிளேலிஸ்ட்லேயும் கம்யூனிட்டி டேப்லேயும் கொடுத்துருக்குறேன். அதையும் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 8th ஸ்டிச் வந்து லோடு ஸ்டிச்சு. லோடில் வந்து ஃப்ளாட் லோடு, எம்போஸ்டு லோடு இந்த மாதிரிலாம் இருக்குது. அது நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சை லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு நீங்கள் பழகிக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு. ஃப்ரெஞ்சு நாட்டுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டாக்க எல்லா பிளேஸ்க்கும் வந்து இப்போ நம்ம பீகேக்னுடைய ஃபெதர் ஹெட்டு எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம இந்த ஃப்ரெஞ்சு நாட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டிச்சு வந்து சின்னதாக போடலாம், பெருசாக போடலாம். இப்போ லாங் பிளேஸ்லாம் நிறையா போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதிகமான ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை வந்து ஈஸியாக போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு. ஃப்ரெஞ்சு நாட்டு கம்பேர் பண்ணுறப்ப லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுங்கிறது இன்னும் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக கவர் ஆகும். அடுத்தது 11th ஸ்டிச் வந்து சுகர் பீட் ஒர்க்கு. சுகர் பீட் ஒர்க்குனா இந்த பீட் ஒர்க் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து நம்ம பீடு கொடுத்து கூட பண்ணிக்கலாம். அது வந்து 11th ஸ்டிச்சாக நான் வந்து சுகர் பீட் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து காட்டா ஸ்டிச்சு. காட்டா ஸ்டிச்சுங்கிறது வெரி பேசிக் ஸ்டிச்சு தான். அது வந்து ஈஸியாகவே நம்ம வந்து போட்டுடலாம். அது வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் போடுறப்ப உங்களுக்கு நல்லா ஃபுல் எக்ஸ்பிளைனோட அந்த காட்டா ஸ்டிச்சை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். 13th ஸ்டிச் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுங்க வந்து எல்லா ஸ்டிச்சை விட இது ஈஸியாக வந்து இதனுடைய இடத்த வந்து நம்ம கவர் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெக்லைனு, ஒரு பெரிய மேங்கோ டிசைன்,
பீகாக் டிசைன் இந்த மாதிரி போட்டிருக்கிற இடத்த கூட வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸே வந்து நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கிறப்ப கஸ்டமர் வந்து நமக்கு குயிக்காக ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய மோட்டிவ் டிசைன் போட்டு இன்சைடு வந்து கலர் சில்க் த்ரெட்டை மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஈஸியாக வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு, ஈஸியாக போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். தென் 14th ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லேர்ன் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது 15th ஸ்டிச் வந்து சிக்ஸாக் ஸ்டிச். இந்த சிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து ரொம்ப செயின் ஸ்டிச்சிலேயே வந்து அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் வந்து இந்த சிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு தான் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் லோட்டஸு, பீகாக்கு, மேங்கோ, அன்னம், மோட்டிவ் டிசைன் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு தான் போட முடியுமானா அப்படிலாம் இல்லை. நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு குட்டீஸினுடைய ஒரு சட்டை, ஃப்ராகு இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வந்து நாமளே ஸ்டிச் பண்ணி நம்ம போடுறப்ப கூட கஸ்டமர் வந்து சிம்பிளாக டிசைன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கூட இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் நம்ம போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எப்பவும் போடுறது வந்து ப்ளவுஸினுடைய நெக் பார்ட் வந்து நம்ம எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுப்போம், அப்புறம் வந்து பீட் ஒர்க்கு, ஸ்டோன் செயின் இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்து அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். சப்போஸ் கஸ்டமர் வந்து நமக்கு அந்த மாதிரி கிராண்டான ஒர்க் வேண்டாம், நீங்கள் த்ரெட்லேயே போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த சிக்ஸாக் ஸ்டிச் வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் ஜரி போட்டு முடிச்சிடுறோம். அதுக்கு மேலே வந்து கலர் சில்க் த்ரெட்டில் நம்ம இதுக்கு மேலே வந்து சிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ சிக்ஸாக் ஸ்டிச்சு, அப்புறம் லோடிங் ஸ்டிச்சு, பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு நெக்லைனுக்கு அப்புறம் இந்த சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர் மாறி மாறி நம்ம கொடுத்த கூட ஈஸியாக வந்து நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி தான் போடணும் ஆரி எம்ப்ராய்டரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லா ஸ்டிச்சும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஸ்டிச்சு எந்த இடத்துல போட்டால் நமக்கு ஈஸியாக கவர் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு தான். அதனால் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 25 ஸ்டிச்சஸை நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு ப்ளவுஸை இது பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து 2 மோட்டிவ் டிசைன் கொடுக்குறேன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் வந்து அந்த மோட்டிவ் டிசைன் வந்து போடுறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். ஸோ அதனால் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம், ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். 16th ஸ்டிச் வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. இந்த தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம சேனல்லேயே வந்து தாம்பூர் ஸ்டிச் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மோட்டிவ் டிசைன் போட்டதை வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். தாம்பூர் ஸ்டிச் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம நெருக்கமாக போடணும், கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அது ஒன்று மட்டும்தான் இது வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது 17வது ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லணுன்னாக்கா இப்போ இதை நம்ம வந்து நெக்லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து நம்ம சீக்வன்ஸ் கொடுக்கலாம், பீடு கொடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து இதை வந்து நம்ம இன்னும் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுங்கிறது நம்ம நெக்லைனில் போடுறப்ப நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ இந்த குட்டீஸினுடைய ஃப்ராகு, பாவாடை சட்டை இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து அப்படியே டைரெக்டாகவே இந்த பாவாடை சட்டைக்கு ஒவ்வொரு லைனாக பிரித்து ஒவ்வொரு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இடையில பீடு சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம போட்டோம்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ரைப்டு லீஃப் ஸ்டிச்சு. இது லீஃப் ஸ்டிச் மாதிரியே தான். இதை நான் உங்களுக்கு போடுறப்ப அதை வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து கர்தானா பீட் ஸ்டிச். 19th ஸ்டிச். இது நம்ம கர்தானா பீடு யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் போடலாம் அப்படின்னா எல்லா பிளேஸுக்குமே நம்ம போடலாம். ஒரு மோட்டிவ் டிசைன் கூட ஃபுல்லாகவே கர்தானா பீடு நம்ம யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஹை அட்ராக்டிவாக இருக்கணும், இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை நம்ம குட்டீஸனுடைய ட்ரெஸ்ஸுக்கோ இந்த மாதிரி யாருடைய ட்ரெஸ்ஸுக்கு நம்ம போடுறதுனாலும் நமக்கு ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்னா இது ஒன்லி இந்த பீடு மட்டும் நம்ம வாங்கி இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிட்டோம்னா இதை வந்து ஈஸியாக அதை வந்து நம்ம போட்டு கலர் பீடு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாகவே கிடைக்குது. அதை போட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்தானா பீட் ஸ்டிச் வந்து நம்ம
சுகர் பீடு ஒர்க்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அதை வந்து ஈஸியாக இந்த கர்தானா பீடை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 20th ஸ்டிச் வந்து சமிக்கி டைப் 1, 21 சமிக்கி டைப் 2, 22 ஹாஃப் லீஃப் ஸ்டிச்சு, 23 லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. அடுத்தது 24 வந்து ப்ளவுஸ் ட்ரேஸிங், நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறது. அடுத்தது வந்து 25th வந்து ப்ளவுஸ் ஃபிக்ஸ்டு டு ஆரி காட். அந்த ப்ளவுஸை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி முடித்த உடனே அதை ஆரி காட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அதனால் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ளவுஸு போட்டு முடிக்கிறது தான். ஸோ 25 ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் ட்ரேஸிங் ஆரி காட்டில் ப்ளவுஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதையும் ரெண்டையும் கொடுக்குறாங்களேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சையும் வந்து நான் ரொம்ப எல்லா ஸ்டிச்சையும் அதில் இருக்கிறது இது எல்லாமே போட்டு நான் உங்களுக்கு லேர்ன் பண்ணிடுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டிச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக அந்த 25 ஸ்டிச்சஸும் வந்து நீங்கள் நல்லா ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. ஹேவ் ஏ நைஸ் டே. பை.